ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க காவியதர்ஷினி சிஸ்டர். அன்னைக்கு நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம். ஸோ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் எதுவுமே வரல. ஸோ இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கும். டவுட்ஸ் இல்லை, ப்ராப்ளம் இல்லைன்னு நம்புகிறேன். சரி, இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் தான். ஸோ உங்கள் இன்ஸ்டாலேஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஒர்க் ஸ்பேஸ் லான்ச்ல போய் ஒரு ஃபோல்டர் கிரியேட், டெஸ்க்டாப்லயோ இல்லை உங்கள் சி டிரைவ்லையோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து அந்த ஒர்க் ஸ்பேஸ் லான்ச் கேட்கும்ல, அந்த லான்ச்சில் அந்த அந்த ஃபோல்டரோட லிங்க் கொடுத்து ப்ரௌஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் வெல்கம்னு உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ வெல்கம்ங்கிற இதில் வந்து அந்த இன்டூ மார்க் இருக்கும், அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு வரும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பைத்தான் பெர்ஸ்பெக்டிவை ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ஓப்பன் பெர்ஸ்பெக்டிவ்னு இருக்கும். அந்த பாக்ஸ் மேலே ப்ளஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது போனீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். ஜிட்டு, ஜாவா, ஜேபிஏ அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுல உங்களுக்கு பைடெவ்னு இருக்கும், அதுதான் நம்மளோட பைத்தான். ஓகேவா? அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிரும். பிகாஸ் ஜென்ரலா உங்களுக்கு ஜாவா தான் ஓப்பன் ஆகும். ஸோ பைத்தான் வேணும்னா இந்த மாதிரி ஓப்பன் பெர்ஸ்பெக்டிவ்ல போய் மாத்திக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம எது பண்ணாலுமே ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி தான் நம்ம பண்ணுவோம், கரெக்டா? ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இங்க மேல இந்த டூல் பார்ல ப்ராஜெக்ட் போயிட்டு அதுல வந்து பண்ணக்கூடாது. 1 செகண்ட். இங்க இருக்கு பாத்தீங்களா பாக்ஸ் போட்டு பிளஸ் சிம்பிள், இதுதான் ப்ராஜெக்ட் கிரியேஷன் சிம்பிள். நியூ ஜாவா ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போறோம். pydev.project. ஸோ ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். ஸோ இன்னைக்கு கிளாஸ் 2ங்கிறதுனால நான் கிளாஸ் 2ன்னு வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும் தோணுதோ என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க இன்டர்பிரட்டர்ல கரண்ட்லி PYDன்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ கிரியேட் சோர்ஸ் ஃபோல்டர் அண்ட் ஆட் இட் டு பைத்தான் பாத். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிருக்கு. இது உங்களோட சோர்ஸ் ஃபைல். பிகாஸ் இந்த சோர்ஸ் ஃபைல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த நீங்க கிரியேட் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா லான்ச் ஒர்க் ஸ்பேஸ், அந்த நியூ ஃபோல்டர்ல பார்த்தீங்கன்னா கிளாஸ் 2ன்னு போட்டு ஒரு சோர்ஸ் ஃபைல் இருக்கும். அதுல போய் நீங்க எப்போ வேணாலும் உங்களோட சேவ்டு ப்ரோக்ராம்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துக்க ஈஸியா இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்றதுக்கு இன்னும் 2 கிரியேட் பண்ணணும். ஒன்று வந்து பேக்கேஜ் ஒன்று, இன்னொன்று கிளாஸ் ஃபைல். ஸோ பேக்கேஜ் எப்படி கிரியேட் பண்ணணும், இதுலேயே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா நியூ, இதுலேயே நம்ம பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் பண்றீங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சிம்பிளா ஷார்ட்கட் அங்கே சொன்னேன். ஸோ நியூ போயிட்டு pydev பேக்கேஜ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு நேம் வந்து என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து பேக்கேஜ் 1ன்னு கொடுத்துக்கலாம். finish. ஸோ உங்களுக்கு பேக்கேஜ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மாடியூல்ல நம்ம வந்து ப்ரோக்ராம் 1, இந்த மாடியூல்ல தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதுறோம். ஸோ ப்ரோக்ராம் 1ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மாடியூல் ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாமா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம சிம்பிளா அல்காரிதம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், போன வாட்டி சொல்லி கொடுத்ததுல.
நம்ம அல்காரிதம்ஸ்ல என்ன மாதிரி யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி தான் இங்க வரும், பட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். Seconds not responding. நம்ம வந்து இன்னைக்கு சிம்பிள் ப்ரோக்ராம்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலாக பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல் கான்செப்ட்குள்ளே போகலாம். லைக் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டு, நம்ம வேரியபிள்ஸ்லாம் எப்படி இது பண்ணணும்லாம் இன்னைக்கு சொல்லியிருந்தோம்ல, அந்த இதெல்லாம் வச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? ரெடி ஆகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது மாதிரிலாம் வந்திருந்ததுன்னா if you want you can have, otherwise you can delete it. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து போகலாமா? இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வேற ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் சிஓ, C++ஓ, ஜாவோவோ ஏதோ தெரிஞ்சிருந்தா நம்ம எப்படி பிரிண்ட் யூஸ் பண்ணுவோம்? இப்போ சிஆ இருந்ததுன்னா பிரிண்ட் எல்என் ப்ராக்கெட்குள்ள செமிகோலன் போட்டு கோட்ஸ் போட்டு அதுக்குள்ளே எழுதி அப்புறம் செமிகோலன் வச்சு அந்த மாதிரி பண்ணுவோம். செமிகோலன் வைக்கலைன்னா எரர் வரும். ஜாவால சிஸ்டம் டாட் பிரிண்ட்எல்என் அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்லேயே அந்த மாதிரி இருக்கும். செமிகோலன் வைக்கணும், ஒரு லைனுக்கு என்ன செமிகோலன் வைக்கணும். இங்கே பைத்தான்ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உங்க நார்மல் பிரிண்ட். இங்க வந்து இப்போ இந்த எக்லிப்ஸ்ல என்ன உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே கவனிச்சுப்பீங்க. இப்போ நான் பிரிண்ட்னு எழுதும் போதே உங்களுக்கு கீழே அதுக்கான சின்டாக்ஸ் வந்தது. ஸோ ஜஸ்ட் இஃப் யூ கிவ் என்டர் and type, it will come. So print as usual, hello world. நீங்க செமிகோலன் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. print Python programming language. அவ்வளவுதான். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணலாமா? இப்போ பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க பாருங்க ஸ்டார் இருக்கு. இது மாதிரி ஸ்டார் இருந்தது அப்படின்னா ஃபைல் சேவ் ஆகல. ஒன்று ஃபைல் போய் சேவ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாலும் சேவ் ஆயிக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இங்க பிளே பட்டன் தெரியுதா? இந்த பிளே பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ரன் அஸ் எது மாதிரி ரன் பண்ணணும்? பைத்தான் ரன். ஓகே, இதுதான் உங்களோட ரிசல்ட் கன்சோல். ஸோ நான் என்ன கொடுத்துருந்தேன்? பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட், பிரிண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வேற என்ன பிரிண்ட் பண்ணலாம்? பிரிண்ட் Python is easy. சேவ் பண்ணலைன்னா அந்த மாதிரி பாப்அப் வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் பிரிண்டிங். இது இந்த மாதிரியே இப்போ வந்து பில்லு, ஒரு டேபிள் கிரியேஷன் ஆஸ் யூஸ்வல். கேபிட்டல் பி கொடுத்துட்டேனா? சாரி.
இது வந்து நம்மளோட அவுட்புட் டிசைனுக்காக சும்மா இதை இன்னும் கொஞ்சம் வந்து நீங்க அலைன் பண்ணி நம்ம அவுட்புட்டை வந்து கொஞ்சம் கிளியரா ப்ராசஸா வச்சுக்கலாம். இது வந்து சிம்பிள். ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக்கா ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்காக உங்களுக்கு சொன்னேன், வேற எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பேசிக் இப்போ வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வேரியபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ ஒரு ஜஸ்ட் வேரியபிள் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 10. அடிஷன் பண்ணலாமா? b is equal to 20. இப்போ c எனக்கு a plus b. print add is equal to c. so 10 plus 20 30. இப்போ இதிலே நம்ம வேல்யூஸ் மாத்திக்கலாம். 100 a வேல்யூ மாத்துறோம், நெக்ஸ்ட் b வேல்யூ மாத்துறோம். ஓகேவா? சிம்பிள் அடிஷன். இதே சப்ராக்ஷனும் பண்ணிக்கலாம். multiplication, division. இதுதான் உங்களோட மாடுலோ சிம்பிள். மாடுலோன்னு பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மாடுலோ அதெல்லாம். ஓகேவா? இது வந்து arithmetic operations. இப்போ ஒரு இதே ரிலேஷனல் பார்ப்போமா? a is equal to 10, b is equal to 2 if conditions பார்ப்போம். if a is greater than b, இது ஒரு ரிலேஷனல் ஆபரேட்டர், கரெக்டா? print a is greater.
நம்ம பைத்தான்ல கர்லி யூஸ் பண்ணக்கூடாது, செமிகோலன். ஓகேவா? இப்போ ஏ வந்து நான் 0ன்னு வச்சிருக்கேன். அப்போ என்ன வரும்? ஒன்றுமே வரல, ஏன்னா ஏ கிரேட்டர் கிடையாது. அப்போ என்ன கொடுக்கணும்? எல்ஸ் கண்டிஷன். எல்ஸ் print b is greater. சிம்பிள். இப்போ இதே 3 numbers கொடுத்து largest number கண்டுபிடிக்கிறது. else if b is greater than c, and b is greater than a, b is greater. பைத்தான்ல நம்ம elif யூஸ் பண்ணுவோம், else if கிடையாது, if யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? if and symbol கிடையாது, and. ஓகேவா? இதுதான் நம்ம வித்தியாசம். இதுல வந்து ஏக்கு பியோட செக் பண்ணி வச்சு இது நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஏக்கு சியோட பக்கம். நெக்ஸ்ட் இப்போ இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா else print c is greater. இதுதான் நம்ம சிம்பிள் ஃபைண்டிங் தி லார்ஜஸ்ட் நம்பர். ஓகேவா? இது a 10 கொடுத்தேன்னா a is greater. இதே b க்கு 20 கொடுத்தேன்னா b is greater. ஓகேவா? ஸோ உங்கள் கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் சிம்பிள். இது இஃப் எல்ஸ் இஃப். இப்போ வந்து ஃபார் லுக் அல்காரிதம் பார்த்துருந்தோமா? ஸோ இப்போ அதுக்கு பார்ப்போம். ஸோ இனிஷியலாக i இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ நான் நம்பர்ஸ் 1 to 10 பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபார் I is equal to 0, I less than equal to I plus plus.
இப்படி தான் நம்ம வந்து நம்ம சி ப்ரோக்ராமில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ பைத்தான் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இப்படிலாம் பண்ணவே கூடாது. பைத்தானில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் என்ன வேரியபிள் ஐ, எவ்வளோ ரேஞ்சில், டென் அப்படின்னா 1லேருந்து 11. இங்கே எப்படி அப்படின்னா 1 to 11, this is initial value. இது வந்து டோட்டல். இப்போ இங்கே வந்து print I கொடுத்தேன் அப்படின்னா now it doesn't show any error. எரர் இருந்ததுன்னா இங்கே நம்ம இன்டு சிம்பிள் இருந்தது பார்த்தீங்களா ரெட் கலரில், that is called error. பாருங்க 1 to 10. இதே 101 அப்படின்னா இது print 1 to 100. இது வந்து நம்ம ரேஞ்சுங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இது செய்கிறது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக போமா. வைல் நேற்று வைல் வச்சு அன்னைக்கு ஒன்று பார்ப்போம்ல. சரி, இன்னைக்கு இன்னொன்று பார்ப்போம். இன்னொன்று என்ன அப்படின்னா, பாலிண்ட்ரோம். யாருக்கெல்லாம் பாலிண்ட்ரோம் பற்றி தெரியும்? பாலிண்ட்ரோம் ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு இதுக்கு முன்னாடி ஹேஷ்டேக் போட்டீங்க அப்படின்னா அது வந்து பிரிண்ட் ஆகவே ஆகாது. இட்ஸ் யூஸ்ட் ஃபார் ஜஸ்ட் கமெண்ட். ஓகேவா? ஸோ பாலிண்ட்ரோம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ டேக் ஒன் நம்பர் 121. இட் இஸ் அ பாலிண்ட்ரோம். ஏன்னா இந்த 121 ரிவர்ஸில் போட்டால் நமக்கு 121 தான் கிடைக்கும். டேக் அனதர் ஒன் நம்பர் 123. இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணால் 321, which is not same as the given number. ஸோ இப்போ நம்ம கொடுக்குற நம்பரோ ரிவர்ஸ் பண்ணுற நம்பரோ சேமாக இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் பாலிண்ட்ரோம். ஸோ இதுக்கு இப்போ எப்படி நீங்கள் லாஜிக் திங்க் பண்ணுவீங்க? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நம்பர் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த நம்பரை வந்து ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணி வர ரிவர்ஸ் நம்பர் வந்து கொடுத்த நம்பரோட ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போம். கரெக்டாக? ஸோ இப்போ அதுக்கான ப்ரோக்ராம் பார்ப்போமா? லெட்ஸ் டேக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 121. ஸோ இப்போ இதே வந்து இன்னொரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். டெம்புங்கிற ஒரு வேரியபிளில் நான் நம்பரை ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் வேல்யூவை நான் 0ன்னு அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இங்கே வந்து நான் வந்து while யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கிற நம்பர் 0வா இல்லை அப்படின்னா ரிமைண்டர்னு ஒரு வேல்யூ வச்சு அந்த ரிமைண்டரில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற நம்ம இப்போ ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிற நம்பரை mod
10 பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம ரிவர்ஸ்க்கான ஒரு ப்ரோக்ராம். ரிவர்ஸ் into 10 plus remainder. இப்போ திருப்பி நம்பரை டிக்ரிமெண்ட் பண்ணணும். கரெக்டா? இது எல்லாமே ஒன்று உள்ளே போட்டால் தான் கரெக்டாக வரும், இல்லைன்னா மாறிடும். நம்பர் பை 10. இப்போ நம்மளுக்கு ரிவர்ஸில் நம்ம ரிவர்ஸ் ஆனால் நம்பர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஓகே, நான் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ கண்டிஷன் செக் பண்ணுறோம். இப்போ டெம்பும் வந்த நம்பரும் நான் வந்த நம்பரில் ரிவர்ஸ் ரிவர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் பாலிண்ட்ரோம். கரெக்டா? இட் இஸ் பாலிண்ட்ரோம். இல்லைன்னா print it is not a palindrome. ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த நம்பர் வந்து டெம்புக்கு வந்துடும். ஸோ இப்போ டெம்பில் என்ன வேல்யூ இருக்கும்? ஸோ நம்மளுக்கு டெம்பில் 121 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ரிவர்ஸில் வந்து 0 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம நம்பரை செக் பண்ணுறோம். ஸோ 121 இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. கரெக்டு. அப்புறம் லூப்புக்குள்ளே போகும். லூப்பில் என்ன பண்ணியிருப்போம்? ரிமைண்டருங்கிற ஒரு வேரியபிளில் நம்பரை ஃபஸ்ட்டு 10ஆல் மாட் பண்ணுறோம். மாட் பண்ணும்போது 12 வரும். நெக்ஸ்ட்டு ரிவர்ஸில் வந்து கொடுத்துருக்க ரிவர்ஸ் இருக்கிற ரிவர்ஸ் இப்போ 0. 0 × 10 இஸ் 0 ப்ளஸ் ரிமைண்டர் எவ்வளோ? 12. 1. திருப்பி டிவைட் பண்ணும்போது 12 ஆகும். ஸோ இப்படி இந்த லூப் ரன் ஆக ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ ரிவர்ஸ் வந்த நம்பரும் டெம்பும் சேமாக இருக்காங்க. ஸோ இஃப் இட் இஸ் சேம், one second, something wrong. ஓகே, நான் இது கரெக்டாக. சப்போஸ் உங்களுக்கு என்ன மிஸ்டேக்குன்னு தெரிலன்னா நாங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். So it is coming in a decimal. அப்போ இங்க நம்ம டிவிஷன் நம்ம இப்படி டபுளா பண்ணணும், இல்லைன்னா இன்ட்னு முன்னாடியே போட்டுருணும். ஸோ தட் இப்போ நம்ம டிவைட் பண்ணும்போது கீழே போகும். So 1 2 3 1 it is not a palindrome. இப்போ it is palindrome. ஸோ புரியுதா? ஸோ இங்கே வந்து டிவைடட் பை 10ங்கவும் இட் இஸ் பிகமிங் அ ஃப்ளோட் வேல்யூ, டெசிமல் ஆயிடுது. அதனால தான் ஃப்ளோட் வேல்யூ வரும்போதும் ஃப்ளோட் வேல்யூ ரிவர்ஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு நம்பராக வராது. ஸோ இட் இஸ் நாட் அ பாலிண்ட்ரோம் பிரிண்ட் ஆனிச்சு.
இப்போ வந்து palindrome கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. கரெக்ட். இது வந்து இப்போ palindromeக்கு. அன்னைக்கு வந்து நம்ம சிம்பிளா ஏரியா ஆஃப் ட்ரையாங்குலர், சர்க்குலர், ரெக்டாங்கிள்லாம் பண்ண சொல்லுது. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு ஒன்று அந்த ப்ரோக்ராம்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒன்று ட்ரை பண்ணுங்க. ஸோ while பார்த்தோம், if கண்டிஷன்ஸ், ஃபார் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ பேசிக் ப்ராப்ளம்ஸ்லாம் இதுதான். இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் ப்ராப்ளம்ஸ்லாம் ட்ரை பண்ணி கோட் பண்ணி பாருங்க, ஈஸியாக இருக்கும். ஏதாவது தெரியல, புரியல, டவுட்ஸ் இல்லை ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். புரிஞ்சாலும் புரியலனாலும் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும். வே ஆஃப் டீச்சிங் மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிப்பேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிரிண்ட் பண்ணலாமா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட நம்ம வீடியோ முடியுது. ஸோ ஏதாவது புரிஞ்சாலும் புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் டீப்பான கான்செப்ட்ஸ்க்குலாம் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்காக என்ன இருக்குதுன்னு அல்காரிதம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம சிம்பிளான கோடிங்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸ், அரேஸ் அந்த மாதிரி டீப் கான்செப்ட்ஸ்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல பேசிக்கான இதெல்லாம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் லாஜிக்லாம் அல்காரிதமாக எழுதி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் லாஜிக்ஸ்லாம் வருதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கோட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்னென்ன சிம்பிள் கோடிங்ஸ் ப்ராப்ளம்ஸ் தெரியுமோ அதெல்லாம் பண்ணி பாருங்கள். பிரிண்டிங்ஸ் நிறையா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த லார்ஜ் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஸ்மால் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது, ப்ரைம் கண்டுபிடிக்கிறது, palindrome கண்டுபிடிக்கிறது, ஆம்ஸ்ட்ராங் நம்பர் வெரிஃபிகேஷன்ஸ், எவ்வளவோ சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபார் லூப் யூஸ் பண்ணி, வைல் லூப் யூஸ் பண்ணி, இஃப் எல்ஸ் இஃப் லேடர் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணலாம். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியாத ப்ராப்ளம்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்க, ஏதாவது எரர் இஷ்யூஸ், இப்போ எரர் ஏதாவது வந்ததுனாலே நான் தான் சொன்னேன்னா அந்த சைடில் எந்த நம்பரில் என்ன எரருங்கிறது அது தானாகவே அந்த ரெட் கிராஸ் சிம்பிள் உங்களுக்கு சொல்லிடும். ஓகேவா? ஸோ அந்த ரெட் கிராஸ் சிம்பிளில் மேலே ஜஸ்ட் ஹோவர் பண்ணிங்கன்னா, மேலே கர்சர் வச்சிங்கனாலே அது என்ன எரர்னு டிஸ்பிளே பண்ணும். அது கிளிக் பண்ணதான் வரும்ல, இல்லை எந்த இடத்துல எரர் இருக்கோ ரெட் லைன்ஸ் வரும், அது மேலே ஹோவர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன எரர்னு சொல்லிட்டு. ஓகேவா? எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.